பாபாஜியின் சரிதத்தில் அத்தியாயம் 2 விடுதலை வீரரும் பாபாஜியும் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மகாவதார் பாபாஜியை தரிசித்ததாகவும் அவருடன் இருந்ததாகவும் பலர் பலவிதமாக சொல்கிறாங்க. விடுதலை போராட்டத்தின் தியாகியான மும்பையை சேர்ந்த டாக்டர் ராம் போஸ்லே பாபாஜியுடன் சுமார் 6 ஆண்டு காலம் இருந்து அவருடைய அதிசய செயல்களை கண்டு வியந்ததாக சொல்கிறாங்க. டாக்டர் போஸ்லே மசாஜ் தெரப்பியில் ஹீலிங் செய்வதில் தலை சிறந்த நிபுணர். அவருடன் இந்த சிகிச்சை பெற்றுக்கொண்டவங்களை ரொம்பவும் பிரசித்தி பெற்ற பலரும் அடங்குவாங்க. மகாத்மா காந்தி மீது பேரன்பு கொண்ட இவருடன் காந்தியும் நேருவும் கூட சிகிச்சை பெற்று கொண்டாங்க. சுதந்திர போராட்டத்திலே குதித்த இவர் மீது பல வழக்குகளை ஆங்கில ஏகாபத்திய அரசு தொடுத்தது. வெள்ளையனே வெளியேறு என்று காந்தி அறிவித்த போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட இவரை கைது செய்ய காவல்துறை தீவிரமாக தேடினது. அவர்களிடமிருந்து தப்பிக்க பல்வேறு இடங்களுக்கு மாறி மாறி சென்றார். பல்வேறு இடங்களை சுற்றிய பிறகு கடைசிய இமயமலையை வந்தடைந்தார். அங்கதான் மகாவதார் பாபாஜியை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றார். அவருடைய சிகிச்சை நிபுணத்துவத்தை காண்பிப்பதற்காக பாபாஜிக்கும் மசாஜ் தெரப்பி செய்தார். அவரது நிலைமையை புரிந்து கொண்ட பாபாஜி 3 மாதம் மட்டும் தங்குவதற்கு அவருக்கு பாதுகாப்பான இடத்தை கொடுத்தார். அது 6 ஆண்டு காலமாக நீடித்திருந்தது. பாபாஜியை பற்றிய அதிசயமான விஷயங்களை போஸ்லே வியந்து கூறுகிறார். பாபாஜி எந்த உருவத்திலும் தோன்றுவாராம். வயதானவராக, விலங்காக, பறவையாக எந்த உருவத்திலும் நிமிடத்தில் மாறிவிடுவாராம். ஒரு சமயம் அவரது பக்தரின் வீட்டிற்கு உணவருந்த வருவதாக பாபாஜி உறுதியளித்திருந்தார். ஆனால் அவர் வரவில்லை என்று பக்தர் வருத்தப்பட்டார். அதை பாபாஜியிடம் நேரில் கேட்டுவிட்டார். உடனே பாபாஜி, நான் வந்திருந்தேன், நீ மிச்சமுள்ள உணவையெல்லாம் நாயாக வந்த எனக்கு போட்டாயல்லவா என்றதும் அந்த பக்தர் அதிர்ந்து போனார். பிரபஞ்சத்தில் எங்கு வேண்டாமானாலும் பாபாஜி செல்வார். வேறு வேலைகளினால சில நேரத்துல சில இடங்களுக்கு செல்ல முடியாம போறதும் இருக்கு. அந்த சமயங்கள்ல பறவைகளின் மூலமா சீடர்களுக்கு செய்தி சொல்லவும் அனுப்புவாங்க. அந்த பறவைகள் மனிதனை விட விவரமா அந்த காரியங்களை செய்து முடிக்கும். ஒரு சமயம் பாபாஜியும் போஸ்லேயும் ஒரு குகையில இரவு நேரம் தங்கியிருந்த பொழுது பாபாஜி அவரை போய் பால் கொண்டு வர சொன்னாங்க. வெளியே பயங்கரமான காற்றுடன் கூடிய பனிமழை பொழியுது. வெளியே போனதுனால அந்த நிமிடமே உடல் உறைந்துவிடும் அபாயம். இருந்தாலும் தயக்கத்துடன் போஸ்லே குகையின் வாயில நோக்கி சில அடிகள் எடுத்து வச்சார். பாபாஜியின் மீதுள்ள பக்தியின் காரணமா அவங்க சொல்ல மீற முடியாம தயங்கி வந்த போஸ்லேக்கு அங்கே ஒரே ஆச்சரியம் காத்திருந்தது. குகையின் விளிம்பில பெரிய பாத்திரத்துல அப்பொழுதுதான் கறந்த பால் போல வெதுவெதுப்புடன் பால் நிரம்பி இருப்பதை பார்த்து அதிர்ந்து போனாங்க. வெளவெளத்து போய் பாபாஜியை பார்த்த போது பாபாஜி சிரிச்சுட்டேவும் பால் கொண்ட போஸ்லே என்றார். இன்னொரு சமயம் பாபாஜி போஸ்லேயிடம் படிப்பதற்கு உனக்கு ஏதேனும் புத்தகம் வேண்டுமான்னு கேட்டார். போஸ்லேயும் பரதமுனியின் பழமையான நாட்டிய சாஸ்திரம் புத்தகம் வேண்டும் என்று கேட்டார். உடனடியாக பாபாஜி அதை வரவழைத்து கொடுத்தார். போஸ்லேயோ அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டார். இமயத்தின் கருவறை போன்ற ஆழமான இடத்தில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு பாதுகாப்பான அறையில் பழமையான புத்தகங்கள், ஏடுகள் எல்லாம் இருக்கின்றன என்று சொன்னார் பாபாஜி. மனித நிலைக்கு அப்பாற்பட்டு தெய்வ நிலைக்கு இணையாக உள்ள மகாவதார் பாபாஜி புருஷரை பற்றி டாக்டர் போஸ்லே தனது அனுபவங்களை கூறியுள்ளார். மகாவதார் பாபாஜியின் பாதையை பின்பற்ற நினைப்பவர்கள் பற்றற்ற நிலையில் ஸ்திரமான உறுதியுடன் பின்பற்றினால் ஒளிமயமான அந்த மகா புருஷரான பாபாஜியை தரிசிக்கலாம் என்று டாக்டர் போஸ்லே நம்பிக்கையுடன் கூறுகிறார். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.